புருஷனை பற்றி பொண்டாட்டிகிட்ட தப்பு தப்பாக சொல்லி விடுகிறது. புருஷன்கிட்ட பொண்டாட்டியை பற்றி தப்பு தப்பாக சொல்லி ஒரு தீயை கொளுத்தி விட்டு அப்பா நம்மளால் முடிஞ்சது, இனி எப்படி இருக்காங்க பாப்பான்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க என்பதை அப்படி கவனிச்சுட்டே இருப்பாங்க. சண்டை வந்ததும் நம்ம வச்சது சரியாக போச்சு, தீ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லி மற்றவங்க குடும்பத்தில் சண்டையை இழுத்து விட்டுட்டு இவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அதே தான் அவங்க குடும்பத்துக்கு வரும் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்ம ஒருபோதும் அப்படி இருக்கவே கூடாதுங்க. நம்ம வார்த்தைகள் மற்றவங்களை வாழ வைக்க வேண்டும், மற்றவங்களை உற்சாகப்படுத்த வேண்டும், மற்றவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்கள மேலே வருவதற்கு நம்ம காரணமாக இருக்கணுமே தவிர அவங்க அழிஞ்சு போவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன சம்பவத்தை மாத்திரம் உங்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சகோதரியை பார்க்க ஒரு அம்மா வேகமாக ஓடி வந்தாங்களாம். அந்த சகோதரி ஒரு பேச்சாளர். உடனே இந்த சகோதரி அந்த அம்மா என்ன பண்ணாங்களா, மேலே எங்கேயும் பார்த்துட்டு அந்த அம்மா திரும்பி போயிட்டான். உடனே இந்த சகோதரிக்கு என்னாச்சு, இந்த அம்மா வேகமாக வந்தாங்க, என்னைய மேலே எங்கேயும் பார்த்தாங்க, அது பாட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு, ஏம்மா கொஞ்சம் நில்லுங்க, என்னம்மா நீங்கள் பாட்டு வந்தீங்க, என்னை மேலே எங்கேயும் பார்த்தீங்க, நீங்கள் பாட்டு போகிறீங்க என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ அந்த அம்மா சொன்னாங்களா, உங்கள் அளவு என்னன்னு பார்க்க வந்தேன், உங்களுக்கு ஒரு சுடிதார் தச்சு தரணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிச்சான். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கு நீங்கள் சுடிதார் தச்சு தரணும்னு சொல்கிறீங்களே எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ அந்த அம்மா சொன்னாங்களா, நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன்னா அது காரணம் உங்கள் வார்த்தை, நான் என்னைக்கே செத்து போயிருக்கணும், ஆனால் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்க காரணம் உங்கள் வார்த்தை என்னை தூக்கி நிறுத்துச்சு. அப்படி என்னம்மா நடந்துச்சு, நான் என்னதான் பேசினேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்படி இந்த அம்மா சம்பவத்தை சொல்ல ஆரம்பித்தாங்களாம். ஏம்மா எனக்கு மொத்தம் 3 பொம்பளை பிள்ளைங்க, என் வீட்டுக்கார் நல்ல உத்தியோகத்தில் இருந்தார், நல்ல சம்பாத்தியம் பண்ணியிருந்தார். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், நல்ல 3 வீடு கட்டி 3 பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொரு வீடு நாங்கள் எழுதி கொடுத்துட்டேன். என் கணவர் இறந்து போயிட்டார். மேலே மாடியில் ஒரு மகா, 2வது மாடியில் ஒரு மகா, கீழே ஒரு மகா இருக்காங்க. நான் கீழே என்ன செய்கிறேன், அந்த மகளோடு இருக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் 3 பேரும் வந்தாங்க என்கிட்ட, நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இந்த வீடை விற்க போகிறோம், நீங்கள் எங்கேயாவது போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த காரியத்தை நான் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, என் பிள்ளைங்க என்னை காப்பாற்றுங்கன்னு நினச்சி தானே நாங்கள் 3 பிள்ளைகளுக்கு எழுதி வச்சேன். ஆனால் 3 பேரும் இந்த வீட்டை விட்டுட்டு நீங்கள் எங்கேயாவது போங்கன்னு சொல்லி என்னை விரட்டுறாங்களே, நான் எங்கே போவேன்? அப்போ இனி உயிரோடு இருக்கக்கூடாது, இனி உயிரோடு இருந்த இடத்துக்கு பெற்ற பிள்ளைகளை நம்ம பார்க்கல, நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்லி சாகணும் நான் முடிவு எடுத்துட்டேன். அந்த நேரம் பார்த்து செல்லை ஓப்பன் பண்ணும்போது உங்கள் வீடியோ வந்துச்சு. அதில் யார் உங்களை சாகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டணும், சாகக்கூடாது. இந்த வார்த்தை நீங்கள் பேசியிருந்தீங்க. அதை கேட்ட உடனே எனக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வந்தது. நான் ஏன் சாகணும், என்ன சாகணும்னு நினைக்கிறவங்க மத்தியில் நான் வாழ்ந்து தான் காட்டணும், நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் முடிவு எடுத்தேன். உடனே கோர்ட்டுக்கு போனேன். என் பிள்ளைங்க பார்ப்பாங்க சொல்லி தான் பிள்ளைங்களுக்கு நான் வீட்டை எழுதி வச்சேன். இப்போ என்னை பார்க்க மாட்டேங்காங்க, அந்த வீடை ஃபுல்லாக என் பேருக்கு எழுதி வரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களா, இந்த அம்மா கேஸ் போட்டு அந்த 3 வீட்டையும் இந்த அம்மா பேருக்கு எழுதி வச்சாச்சு. நான் ஒரு டெய்லர், நான் தையல் தைப்பேங்க. நான் ஒரு ஃப்ளோரில் டெய்லரிங் பண்ணிகிட்ருக்குறேன். ஒரு வீட்டில் நான் இருக்கேன், ஒரு வீடை வாடகை கொடுத்துட்ருக்கேன். இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன். என்னை வாழ வச்சதே உங்கள் வார்த்தை. உங்களுக்கு ஒரு அழகான சுடிதார் தச்சு தரணுன்னு தான் நான் வேகமாக உங்கள் அளவை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சந்தோஷமாக அந்த அம்மாவுக்கு சுடிதார் தச்சு கொடுத்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அம்மா செத்து போயிருக்கணும், ஆனால் இந்த அம்மா பேசுகிற அந்த ஒரு வார்த்தை அந்த அம்மாவை வாழ வைத்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வார்த்தை அனைவரை சாகடித்து கொண்டு இருக்கிறதா, நம்ம வார்த்தை அனைவரை வாழ வைத்து கொண்டு இருக்கிறதா? மேக்சிமம் நம்மளாங்க நல்லா இருக்கணுங்க. நீங்கள் பொருளில் உதவி செய்கிறீங்களே இல்லையோ, பண உதவி செய்ய முடியலையோ பரவாயில்ல, எந்த பணமும் இல்லை பொருளும் இல்லை, இவங்களுக்கு உதவி செய்ய